குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட சாப்டர் 4ல் எப்படி உங்கள் ஆத்தர் இல்லை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண போகிறவங்க க்ரியேட்டிவாக கொஸ்டின்ஸ் எடுக்கலான்றதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நான் இந்த டாப்பிக்லேருந்து மொத்தம் ஒரு 6 மாடல் எழுதி வச்சுருக்கேன். அந்த 6 மாடலில் நீங்கள் ஒரு அடி பார்த்துட்டு போங்க. இந்த கொஸ்டின் தான் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு ஒன்ஸ் உங்கள் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனால் தான் நமக்கு பதில் தெரியும். ஆனால் அந்த சாப்டரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ இந்த சாப்டர் என்ன அப்படின்னா 4th சாப்டர் உங்களுக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் கிரியேட்டிவாக கொஸ்டின் எப்படி எடுக்கலான்றதுல ஒரு 6 மாடல் நான் போட்டிருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு 1. ஓகே, மாடல் நம்பர் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, கொஸ்டினை பாருங்களேன். 2 sin inverse of 3/5 equal to tan inverse of 24/7 ப்ரூவ் பண்ணும். நீங்க இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்ல போறதுக்கு முன்னாடி ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஈஸியா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. இந்த சம்மை நான் 2 மெத்தட்ல போட்டிருக்கேன். நீங்க 2 மெத்தட் தெரிஞ்சுக்கிறீங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் பிடிக்கும், நீங்க அதில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ என்ன சொல்லுது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இது, அட்ஜசன்ட் சைடு இது, லாங்கஸ்ட் சைடு ஹைபாட்டனிஸ். சில பேர் வேற விதமா படிச்சிருப்பீங்க. இது பர்பெண்டிகுலர் படிப்பீங்க, இதை பேஸ்ன்னு படிப்பீங்க. சரியா? இப்போ சைன் தீட்டா எப்படி எழுதுவீங்க? ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனிஸ் எழுதலாம், பர்பெண்டிகுலர் பை ஹைபாட்டனிஸ். ரெண்டும் சேம் தான். நீங்க இப்படி படிச்சிருந்தீங்கன்னா இதை எடுத்துக்கிறீங்க, இப்படி படிச்சா இதை எடுத்துக்கிறீங்க. Cos inverse எப்படி? adjacent side by hypotenuse or base by hypotenuse. Tan inverse என்ன? opposite side by base or perpendicular by base. ஓகேவா? சரி, இப்ப இந்த இது ரேஷியோ. இங்க என்ன இருக்கு? sin inverse of 3/5 இருக்கு. 2 sin inverse of 3/5 இருக்கு. இதுக்கு ட்ரிக்னாமெட்ரியில ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க அந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்ல இந்த sin 3/5 வேற எதுக்கு கன்வெர்ட் பண்ணி அதோட ஃபார்முலா வச்சும் கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் நான் சொல்றேன். ஃபார்முலா படி 2 sin inverse of 3/5 நீங்க எப்படி எழுதலாம்? 2 sin inverse of x sin inverse of 2x into root of 1 minus x square எழுதலாம். 2 sin inverse of 3/5 sin inverse of 2 times of x root of 1 minus x square எழுதலாம். x இங்க என்னது? 3/5. x ஸ்கொயர்னா 3a ஸ்கொயர் பண்ணும், 5a ஸ்கொயர் பண்ணும். 3a ஸ்கொயர் பண்ணா 9, 5a ஸ்கொயர் பண்ணா 25. இது இங்க எல்சிஎம் எடுத்துட்டு வருவீங்க. 25 மைனஸ் ஆஃப் 9 டிவைட் பை 25 வரும். இது 16/25 வரும். ரூட் எடுத்தீங்கன்னா 4/5. 5 மல்டிப்ளை பண்ணா 25, 6 4s are 24 வந்துருச்சு. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 24/5 ஆன்சர் வந்திருக்கு. இந்த சைன் இன்வர்ஸை நான் எப்படி கன்வெர்ட் பண்றேன் மற்ற இதுக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, சைன் படி ஃபார்முலா என்ன? சைன் ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனிஸ் ஆர் பர்பெண்டிகுலர் பை ஹைபாட்டனிஸ். தீட்டாக்கு ஆப்போசிட் சைடும் பர்பெண்டிகுலர் வந்துருச்சு. இப்போ இது எனக்கு தெரியணும்னா நான் என்ன பண்ணலாம்? பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணலாம். பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணா என்ன சொல்லுது? லாங்கஸ்ட் சைடை ஸ்கொயர் பண்ணா ரிமைனிங் இருக்க 2 குட்டி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும். இது எனக்கு தெரியாதனால இது எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் பிளஸ் 24 ஸ்கொயர்னு வரும். 25 ஸ்கொயர் பண்ணுங்க 625, 24 ஸ்கொயர் பண்ணுங்க 576. இது இன்சைட் பை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு 49 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 49க்கு ஸ்கொயர் ரூட் 7. அப்போ இது 7ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன இங்கே ஹைலைட் அப்படின்னா, சைன் இன்வெர்ஸ் 24/25 இதை யூஸ் பண்ணி நீங்க தேர்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டீங்க. ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு வந்துருச்சு அப்படின்னா மற்ற இது ரேஷியோ போட்டுடலாம். இப்போ இது காஸ் இன்வெர்ஸ் எழுதுங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு காஸ் இன்வெர்ஸ் என்ன? ஃபார்முலா படி காஸ் இன்வெர்ஸ் base by hypotenuse or adjacent side by hypotenuse. இந்த triangle base by hypotenuse. base என்ன? 7, hypotenuse 7/25. tan க்கு எழுதுங்க. tan inverse of perpendicular by base இது by இது 24/7. அப்ப என்ன மீனிங்? இந்த sin inverse of 24/25 which is equal to tan inverse of 24/7 which is equal to cos inverse of 7/25. இப்ப இதே क्वेश्चनல tan inverse தூக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படி வச்சுக்கலாம். டு ப்ரூவ் தட் cos inverse of 7/25 அப்படி கேட்டாங்கன்னா நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இந்த சைனை நீங்க காஸ் கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின்ல tan கேட்டனால சைனை tan கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, கொஸ்டின்ல என்ன? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 இருக்கா, இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிங்க.
இப்போ 3/5னா 3/5 போடுவீங்க தீட்டாக்கு பை இந்த கிவன் இன்ஃபர்மேஷன் வச்சு. இது பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணீங்கன்னா 4ன்னு வந்துருச்சு உங்களுக்கு. sin inverse ஆஃப் 3/5 cos inverse ஆஃப் 4/5 எழுதலாம். ஏன் cos inverse என்ன adjacent side by hypotenuse. adjacent side எவ்வளோ 4, hypotenuse 5. இதுக்கு tan கண்டுபிடிக்கலாம். tan perpendicular by base, perpendicular by base. The sin inverse equal to cos inverse of 4/5 எழுதலாம். cos inverse of equal to tan inverse of 3/4 எழுதலாம். அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? tan inverse of 3/4 எழுதலாம். சரியா? இங்கே ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் பார்த்துக்கிறங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்ல முடியாது உங்களுக்கு இந்த வாட்டி கிரியேட்டிவ் கூட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஆர்த்தர் எடுக்கலாம். அது தெரியல. சரி வாங்க பார்ப்போம். 2 tan inverse of x எப்படி எழுதலாம்னா கன்வர்ஷன் ஆஃப் tan inverseக்கு 2x by 1 minus of x square எழுதலாம். இப்படி இருந்துச்சுன்னா நான் இதை tan inverseக்கு மாற்றணும். ஏன்னா ப்ரூஃப் எனக்கு இதில் இருக்கு. அதனால இந்த 2 tan inverse of x tan inverse of conversionக்கு இந்த ஃபார்முலால மாற்றலாம். x வந்து என்ன 3/4. x ஸ்கொயர்னா என்ன ஆகும் 3 square by 4 square. இங்கே இப்போ எல்சிஎம் பண்ணுங்க 9/16. 16 இங்கே போச்சுன்னா 16 minus of 9/16 வந்துடும். இங்கே இப்போ 16ல 9 போயிடுச்சுன்னா 7/16. இது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது 16 2ல அடிங்க 8, 8 3s are 24/7. அதுதான் ப்ரூஃப். புரியுதா? அப்போ ஒரு கொஸ்டினை நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்றேன். ஒன்று இதை 2 sin inverse of x ஃபார்முலா தெரிஞ்சா இதை அப்ரோச் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்ல இந்த sin 3/5 நான் tan கன்வெர்ட் பண்ணிட்டு 2 tan inverse of போட்டுட்டு இதை கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி கன்வர்ஷன் பண்ண உங்களுக்கு தெரியணும். அப்படி கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா வேற ஏதாவது கிரியேட்டிவா கேட்டா கூட உங்களுக்கு நீங்க எழுதிடலாம். சரி ரிமைனிங் என்னென்ன ட்ரிக்னாமெட்ரி கொசிகன் இருக்கு, சீக்கன் இருக்கு, காட் இருக்குன்னா இதை வச்சு நீங்க எழுதிடலாம். ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி 1/sin 1/secant 1/tan equal to cot. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட், இந்த கொஸ்டின் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல லாஸ்ட் என்ன பேப்பர் எழுதுனீங்க நீங்க? ரிவிஷன் பேப்பர் எழுதிருப்பீங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும். சென்னை ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இப்போ எழுதின ரிவிஷன் பேப்பர்ல இந்த கொஸ்டினை கம்பல்சரி 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. சரியா? நீங்க எடுத்து பாருங்க. இப்ப எழுதின ரிவிஷன் பேப்பர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ல. ஓகே, கொஸ்டின் என்ன? 4 times of tan inverse of 1/5 equal to 1/5 minus of tan inverse of 1/70 plus tan inverse of 1/99 வேல்யூ என்ன? ஓகேவா? இந்த சம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த 3 ஃபார்முலா படிக்கணும். இந்த 3 ஃபார்முலா படிச்சா மட்டும்தான் உங்களால அந்த சம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அங்கேயே நம்ம படிச்சிட்டோம். என்னது? 2 tan inverse of x equal to tan inverse of 2x by 1 minus of x square. கண்டிஷன் என்ன? x வந்து lies between -1 to 1. இது சரியா? சரி, 2 tan inverse of x எப்படி எழுதலாம்? tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y 1 minus of x into y. இங்க பிளஸ் அப்படின்னா இங்க மைனஸ், இங்க மைனஸ் அப்படின்னா இங்க பிளஸ். இதுதான் கதை. So tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus of y 1 plus x into y எழுதலாம். இப்போ இந்த டேர்மை வந்து நான் என்னவா மாற்றணும்? இப்படி மாற்றணும். இப்படி மாற்றிட்டேன்னா இதை மைனஸ் ஃபார்முலா எழுதலாம். இங்கே வந்தாச்சா ப்ளஸ் ஃபார்முலா எழுதலாம். ஆனால் என்ன இருக்கு? 4 times of tan inverse of xன்னு இருக்கு. 4 tan inverse of x நான் 4 எப்படி எழுதுறேன்? 2 into 2ன்னு எழுதுறேன். 2 tan inverse of x 2 tan inverse of x ஃபார்முலா என்ன? இது tan inverse of 2x by 1 minus of x square. இந்த 2 அப்படியே வந்துட்டே இருக்கும். இந்த 2ல தான் நான் பண்றேன். இந்த 2 தான் tan inverse of மாறுது. x என்ன 1/5 எடுத்து அப்ரோச் பண்ணுங்க. x ஸ்கொயர்னா 1/5 ஸ்கொயர் அப்ரோச் பண்ணுங்க 25 மாறிடும். எல்சிஎம் எடுங்க. இங்க 2/5 2/5 அப்படியே வந்துடும். எல்சிஎம் எடுத்தா இது 24/25 வந்துடும். இது ரெசிப்ரோக்கலா போச்சுன்னா 5 இதில் அடிச்சிங்கன்னா இங்க என்ன 5 வரும். 2 இதில் அடிச்சிங்கன்னா 12 டைம்ஸ் வரும். இது எப்படி இருக்கு? இப்போ 2 tan inverse of x. அகைன் அதே ஃபார்முலா 2 tan inverse of x திரும்ப அதே ஃபார்முலால போடுங்க. tan inverse of 2x by 1 minus of x square. x என்ன 5/12 அப்ரோச் பண்ணுங்க. x என்ன 5/12 x ஸ்கொயர் பண்ணும்போது 25/144 வந்துரும். இங்க வந்து எல்சிஎம் எடுங்க. 144 minus 25 divide by 144. இது ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஆஃப்டர் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 5/6 into இது ரெசிப்ரோக்கலா மாறி 6 144 ஆச்சுங்கன்னா 24 டைம் 5 into 24 equal to 120 divide by 119. இப்போ வரியை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுதான் கொஸ்டின், கிவன் கொஸ்டின். இந்த கிவன் கொஸ்டினை இதை 2 times of tan inverse of x இது எப்படி எழுதணும்? 2 into 2 tan inverse of xன்னு எழுதணும்.
இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிட்டு இது என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, இப்போ இதுவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கு, tan inverse of x minus tan inverse of y. ஃபார்முலா என்ன, tan inverse of x minus of y 1 plus x into y. கண்டிஷன் xy greater than or equal to -1 இருக்கணும். சரி, x என்ன இது, y என்ன இது, எடுத்து எழுதுங்க. 1 minus of 1 plus of x into y ஃபார்முலா படி இல்லையாச்சா. எல்சிஎம் எடுக்கணும். இது எப்படி மல்டிப்ளை பண்ணுங்க, இது எப்படி மல்டிப்ளை, ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ண வேண்டாம், ஏன்னா இது எதுவும் கேன்சல் ஆயிருங்க. இங்கே வாங்க, இதை மல்டிப்ளை பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணோம். plus 120 whole divide by 119 into 70. இது ரெண்டும் சேமா இருக்கனால கேன்சல் ஆயிரும், மல்டிப்ளை பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த டேர்ம் பாருங்க, இங்க என்ன பண்ணி தான் ஆகணும். 120 70 கூட மல்டிப்ளை பண்ணுங்க, minus 119 எழுதுங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்ம் வரும். சரியா, அப்ப என்ன சொல்ல வரேன், இதையும் பை ஃபார்முலா அப்ரோச் பண்ணா எனக்கு tan இன்வெர்ஸ் வந்துச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு, இந்த பார்ட், இதை தூக்கி எழுதுங்க. இது எப்படி இருக்கு, tan இன்வெர்ஸ் ஆஃப் x plus tan இன்வெர்ஸ் ஆஃப் y ன்னு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பை ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால tan இன்வெர்ஸ் ஆஃப் x plus y 1 minus of x into y இதுக்கு எழுதணும். இங்கே x இது y இது அப்ரோச் பண்ணுங்க. tan இன்வெர்ஸ் ஆஃப் x plus y 1 minus of xy. x போடுங்க, y போடுங்க, 1 minus of x into y. இங்கே வாங்க, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் பிளஸ் இந்த டேர்ம் கீழே மல்டிப்ளை பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே கேன்சல் ஆயிரும். இப்போ இது என்னவா மாறுது, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இது கூட எல்சிஎம் மைனஸ் ஆஃப் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ஹோல் டிவைட் பை இந்த டேர்ம். இந்த டேர்ம் மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இது மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். இதையும் மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வரும், பிளஸ் இந்த டேர்ம், இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர், மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம். இதையும் ஆட் பண்ணுங்க, இதையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, ரெண்டுமே சேமா வந்துடும். இது அடிச்சிங்கன்னா 1 வரும். tan இன்வெர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ π/4. இவ்வளோ பெரிய கொஸ்டினை போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, π/4. சரியா, இதுதான் உங்களோட கம்பல்சரி 3 மார்க் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் இப்போ நாளைக்கு பப்ளிக் கொஸ்டின் கூட உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம். இந்த 4 தூக்கிட்டு 2 tan இன்வெர்ஸ் ஆஃப் x செம்ம குறைச்சிடலாம். அப்போ நீங்கள் இதே ஃபார்முலா போட்டு அப்ரோச் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். சரியா, சரி, இப்போ இந்த சம்மை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சம் போட போறீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஐடியா நான் சொல்கிறேன். கொஸ்டின் என்ன, இங்கே பாருங்க, 2 sin inverse of 3/5 minus of tan inverse of 17/31 இருக்கு, which is equal to π/4 மாற்றணும். நான் என்ன சொன்னேன், ஒரு சம்மு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்ச வரை tan கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா எய்தர் அந்த ஃபார்முலா இல்லை இந்த 2-3 ஃபார்முலா, இந்த 3ல ஏதாவது ஒன்று அப்ரோச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்ச வரை tan கன்வெர்ட் பண்ணிடுங்க. சரியா, இது என்ன, sin inverse of 3/5. இதை எடுத்துட்டு போயிட்டு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ போயிடணும். தீட்டாக்கு ஆப்போசிட்டும் ஹைபாடெனிஸ் கொடுத்துட்டாங்க. இது பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணா 4ன்னு வந்துடும். இப்போ இதை பேஸ் பண்ணி டேனுக்கு எழுதுங்க. tan பெர்பெண்டிகுலர் பை பேஸா tan இன்வெர்ஸ் ஆஃப் 3/4ன்னு வந்துடும். இப்போ என்ன மீனிங், sin இன்வெர்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம். காசுக்கு மாத்துறீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு காசுக்கு ஃபார்முலா எழுதணும், 4/5ன்னு வந்துடும். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு. சரி, எனக்கு tan மாத்தினா மட்டும் போதும். இதை டேனுக்கு மாத்திட்டு அப்படின்னா இந்த கொஸ்டின் என்னவா மாறுது, 2 into tan inverse of something. இது என்ன, 2 tan inverse of x ஃபார்முலா. 2 tan inverse of x ஃபார்முலா என்ன, 2 tan inverse of x ஃபார்முலா tan inverse of 2x 1 minus of x அப்ரோச் பண்ணா எனக்கு இது tan inverseக்கு மாறிடுது. இப்போ இந்த என்டையர் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேனுக்கு மாத்தி 2 tan inverse of x tan inverse of x கன்வெர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது என்னவா மாறுது, tan inverse of 24/7. இது tan inverse of 17/31. இது என்ன ஃபார்முலா, tan inverse of x minus of y 1 plus xy. இந்த x y இதே மாதிரி அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலா π/4ன்னு வரும். இதை நீங்க போட்டு பாருங்க. சரியா, எப்படி கேட்கலாம் ஒரு மாடல். நெக்ஸ்ட் மாடல் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஓகே, கொஸ்டின் இப்படி காட்ல கேட்கலாம். காட்ல கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, tan இன்வெர்ஸ் ஆஃப் x cot இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். cot இன்வெர்ஸ் ஆஃப் x tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். சரியா, அப்ப இந்த கொஸ்டினே என்னவா மாறுது, cot இன்வெர்ஸ் ஆஃப் x tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். அப்ப இது என்னவா மாறும், tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/7. இது tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/8. இது tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/18. இது என்னவா மாறும், tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/3 மாறிடும். இப்போ என்ன ஃபார்முலா, tan inverse of x plus tan inverse of y. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, tan inverse of x plus y 1 minus of xy. அப்ரோச் பண்ணுங்க, x என்ன 1/7, y என்ன 1/8. எல்சிஎம் எடுங்க, இந்த டேர்ம் வருமா, 56 கேன்சல் ஆயிருமா, இங்க
15 இங்க என்ன இருக்கு 55 வரும். இதை அடிச்சீங்கன்னா 3/11. இப்போ அகைன் இந்த டேர்மை நீங்க கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் இது என்னவா மாறிடுச்சு tan inverse of 3/11 மாறிடுச்சு. tan inverse of 3/11 பிளஸ் இங்க என்ன இருக்கு tan inverse of 1/18. இது என்ன ஃபார்முலா tan inverse of x plus y 1 minus xy. கரெக்டா? tan inverse of x y divide by 1 minus of x into y. மல்டிப்ளை பண்ணுங்க இதை. இங்க வந்து என்ன எல்சிஎம் எடுங்க, இங்கேயும் எல்சிஎம் எடுங்க, உங்களுக்கு இப்படி வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். 11 into 18 மல்டிப்ளை பண்ணா 196 மைனஸ் 3 பண்ணா 195. 65 டேபிள்ல டிவைட் பண்ணீங்கன்னா அது 1/3 வரும். அப்ப tan inverse of 1/3 tan inverse of 1/x cot inverse of x ன்னு எழுதலாம். ப்ரூஃப். சரியா? இப்போ இந்த மாடல் பொறுத்தவரையே காட்ல கேட்டாங்கன்னா நீங்க எப்படி அப்ரோச் பண்ணா எல்லாமே டேனுக்கு மாத்திடணும். இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டு. ஓகே, கொஸ்டினை பாருங்களேன். கொஸ்டின் என்ன இருக்கு? sin inverse of x plus sin inverse of y equal to sin inverseல நீங்க ஆன்சர் கொண்டு வரணும். இது போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க படிக்கணும். sin inverse of x plus sin inverse of y னா x into y y into root. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ்னா இங்க மைனஸ். x into root of 1 minus y squared, y into root of 1 minus of x squared. இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ்னா இதே ஃபார்முலால இங்க பிளஸ்னால பிளஸ், இங்க மைனஸ்னால இங்க மைனஸ். சரியா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின் படி x வேல்யூ எது, y வேல்யூ எதுவா? கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் sin plus sin x plus sin inverse of y ன்னு இருக்கு. ஃபார்முலா என்ன? sin inverse of x ஓட வேல்யூ into y ஓட வேல்யூ 1 minus y square square root 1 minus இது ஸ்கொயர் பண்ணுங்க பிளஸ் y வந்து 3/5 into root of 1 minus of x square இந்த டேர்ம். இப்போ இதை நீங்க தனியாகவும் பண்ணி போடலாம், இல்லை இங்கேயும் பண்ணிக்கலாம். இந்த சம்ல நான் தனியாக பண்ணியிருப்பேன். 3 ஸ்கொயர் பண்ணுங்க 9, இதை ஸ்கொயர் பண்ணா 25, எல்சிஎம் எடுத்தா 25 minus 9/25 வரும். இங்கே தான் 8 ஸ்கொயர் பண்ணுங்க 17 ஸ்கொயர் பண்ணுங்க, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது வந்துடும். ரிமைனிங்லாம் அப்படியே சேமா வரும். sin inverse of 8/17 16 ரூட் எடுத்தா 4/5 இது அப்படியே வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணா 225, 225க்கு நீங்க ரூட் எடுத்தா 15, 289 ரூட் எடுத்தா 17. டினாமினேட்டர் சேமா இருக்கா? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 85, 85, 8 4s are and 3 into 15. So 8 4s are 32 plus 3 into 15 45. 85 is common denominator. அப்ப மேல இருக்க ஆட் பண்ணுங்க. அப்ப sin inverse 77/85. அப்ப இந்த மாடல்ல क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா தெரியணும். தெரியலனா போட முடியாது. சரியா? அப்ப நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சுட்டு இந்த ஃபார்முலால அப்ரோச் பண்ணீங்கனால டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இப்போ இங்க பாருங்க. இது sin inverse of x, sin inverse of y. இப்போ இங்க cos inverse of x plus cos inverse of y in terms of cosல ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ இது போடணும்னா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஃபார்முலா தெரியணும். cos inverse of x plus cos inverse of y equal to cos inverse of x into y minus of root to root மல்டிப்ளை பண்ணும். இங்க மைனஸ் வந்துருச்சுன்னா இது பிளஸ்ஸா மாறிடும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். எக்ஸையும் ஒய் மல்டிப்ளை பண்ணும், ரூட்டை மல்டிப்ளை பண்ணும். பிளஸ்னா மைனஸ், இங்க மைனஸ்னா பிளஸ், மீதி எல்லாம் சேம். சரியா? இது நம்ம யூடியூப் சேனல் லவ் யூ லாரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்க வாங்க. இப்போ கொஸ்டின் படி எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும். ஸ்கொயர் ரூட் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்ன 4/5, ஒய் என்ன 12/√13. ரூட்டுக்குள்ள கண்டுபிடிங்க. ரூட் 1 minus of x ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணுங்க 16/25. எல்சிஎம் எடுங்க 9/25. ரூட் எடுங்க 3/5. 1 minus of y square, y value 12. 12 ஸ்கொயர் பண்ணா 144. 13 ஸ்கொயர் பண்ணா 169. எல்சிஎம் எடுங்க ரூட் 25/169. ரூட் எடுங்க 5/13. ஃபார்முலா என்ன? whenever cos inverse of x cos inverse of y ன்னு இருந்துச்சுன்னா cos inverse of xy minus of இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. xy எவ்வளோ, இது மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் ஆஃப் இது வேல்யூ எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சோம். அந்த சமுக்கு நீங்க அதே மாதிரி பண்ணலாம். நான் ஒரேடியா போட்டுட்டேன், இல்லை எதுவுமே பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஈஸியா இருக்கும், ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ 3/5 இது 5/13 கீழே டினாமினேட்டர் சேமா இருக்கா? மல்டிப்ளை பண்ணுங்க, மேலே மல்டிப்ளை பண்ணுங்க. 4 12s are 48, 3 5s are 15. சேமா இருக்கா? மேலே இருக்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா cot inverse of 33/65 வந்துச்சு. இது ஒரு மாடல். இந்த மாடலை கேட்கலாம். இந்த மாடலுக்குள்ள போனோம் அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா படிக்கணும். சரியா? ஓகே, and final model. ஓகே, கொஸ்டின் என்ன? sin into 2 times of sin inverse of x அப்படி வந்துருச்சு அப்படின்னா
நீங்கள் என்ன அப்ரோச் இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, அதெல்லாம் 3 மார்க்ஸு, சம்டைம்ஸ் கிரியேட்டிவ் 3 மார்க்ஸில் கேட்கலாம் போன சம்லாம். சரியா? 2 sin inverse of x ஃபார்முலா என்ன? sin inverse of 2x root of 1 minus of x square. இப்போ இதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணணும். அப்படியே எழுதுங்க, சைனை தூக்கி அப்படியே எழுதுங்க. இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா. இப்போ sin inverse of 2x எவ்வளோ? 0.6. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 0.6 ஸ்கொயர். இது அப்படியே வரும். நீங்கள் இங்கே மட்டும் கவனிங்க. 2 into 0.6 1.2, 0.6 ஸ்கொயர் பண்ணால் 0.36, 1ல் 0.36 பண்ணால் 0.64, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.64 வந்து 0.8, 1.2 இது கூட மல்டிப்ளை பண்ணால் 0.96 வரும். சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல், 0.96 ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 2 sin inverse of x ஃபார்முலா வேணும், அப்பதான் போட முடியும். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி இங்கே ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். 2 sin inverse of 0.8 இருந்தால் என்ன பண்ணலாம்? அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன? sin inverse of 2x root of 1 minus of x square, 2x root of 1 minus of x square. 2x எவ்வளோ? 0.8. மல்டிப்ளை பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணுங்க. 1ல் 0.64 போச்சுன்னா 0.36, 0.36 ரூட் எடுத்தால் 0.6, இது மல்டிப்ளை பண்ணுங்க 0.96. சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல், 0.96 ஆன்சர். கிளியர்? இந்த கொஸ்டின் ஒரு கிரியேட்டிவ் தான், நீங்கள் இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. இது போனோம்னா இந்த ஃபார்முலா படிக்கணும். இது 3 sin inverse of x ஃபார்முலா, இது 3 cos inverse of x ஃபார்முலா. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த இருக்குல்ல இந்த கொஸ்டின் ஐ மீன் இந்த ஃபார்முலா வந்து உங்களோட பப்ளிக் கொஸ்டின் 2023ல 1 வேர்டில் கேட்டாங்க, கிரியேட்டிவ் 1 வேர்டில். கொஸ்டின் என்ன அப்படின்னா இது கொடுத்துட்டாரு, ஆனால் எக்ஸ் லைஸ் பிட்வீன் எந்த வேல்யூ? க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 1/2 1. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்து பார்க்கலாம். 1/2 1 இல்லை ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வலில் கேம் விளையாண்டார் 4 ஆப்ஷன் வச்சு. சரியா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வாங்க. சைனு 3 sin inverse of x இருந்துச்சுன்னு அப்படின்னா 3 sin inverse of x ஃபார்முலான்னு இது பேசிக்காக வந்து sin 3θ ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரியில் அதை வச்சு தான் எழுதிருப்பாங்க. sin inverse of 3x minus 4x square கண்டிஷன் வந்து -1/2லேருந்து 1/2ல x வேல்யூ இருக்கணும். 3 cos inverse of x ஒன்றும் பெருசு இல்லை. cos inverse of x இதை கிராஸ் எழுதுங்க, இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும், அவ்வளோதான். சரியா? ஆனால் கொஸ்டின் 3 sin inverse of x. அப்போ இது என்ன பண்ணணும்? sin inverse of 3 of x 0.4 minus 4 times of x cube, 4x cube, x வந்து 0.4 கியூப் பண்ணிடணும். சைனு சைன் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கிறோங்க. 3f 0.4ல மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நல்லா கவனிக்கணும், 0.4 3 வாட்டி போட்டு மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்போ இது என்ன மீனிங்? நீங்கள் நார்மல் நம்பரே எடுத்துக்கிறங்க, 4ன்னு 4 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்க 64 வரும். ஆனால் டிஜிட் எவ்வளோ? 0.4 0.4 0.4 3 பாயிண்ட் இருக்குனால 3 பாயிண்ட்ல பாயிண்ட் வச்சுங்கன்னா இது வரும். 4 64ஆல டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க இங்கே. ஆனால் எவ்வளோ டிஜிட்ல பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட்ல பாயிண்ட் வைக்கணும். 1.2ல 0.256 போச்சுன்னா 0.944. இந்த சைனோ சைன் இன்வர்ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0.944. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, சாப்டர் 4ல ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம், எந்த மாடலில் கேட்கலான்றதுல ஒரு ஐடியாவாக ஒரு 6 மாடல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 6 மாடலை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். லிசன். ஃபர்ஸ்ட் prove that 2 sin inverse of x tan inverse of x ன்னு இருக்கு. நீங்கள் அந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ படிக்கணும். ஒன்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ படிச்சிட்டிங்கன்னா அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியும். கன்வர்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி வேணா போடலாம். இல்லை டேரெக்டாக 2 sin inverse of x ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் அப்ரோச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சக்கப்புறம் இதை ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணி tan inverseக்கு மாற்றணும். இல்லை நான் கொடுத்துருக்க அந்த sin inverse of 3/5 டேரெக்டாக tan inverse கன்வெர்ட் பண்ணிட்டு அதை 2 tan inverse of x ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்து போடுறேன்னாலும் வரும் ஆன்சர். ஆனால் முடிஞ்ச வரையே tan கன்வெர்ட் பண்ணுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், 4 tan inverse of 1/5 tan inverse of 1/70 tan inverse of 1/99 இருக்கு. அப்போ இந்த 3 ஃபார்முலா நீங்கள் படிக்கணும். டேனுக்கு இந்த 3 ஃபார்முலா படிச்சா தான் போட முடியும். 4 tan 2 into 2 tan 2 tan inverse of x ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப 2 tan inverse of x வந்துடும். 2 tan inverse of x வந்ததுக்கப்புறம் அகெயின் அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா tan inverseக்கு மாறும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை இப்படி கன்வெர்ட் பண்ண இதையும் tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலா அப்ரோச் பண்ணி எல்சிஎம் கொண்டு வந்தால் எனக்கு இந்த ஆன்சர் வருது. இந்த ஆன்சர் லாஸ்ட் ஒன்று பண்ணால் tan inverse of x plus tan inverse of y ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணால் இதில் அப்ரோச் பண்ணணும். இப்படி அப்ரோச் பண்ணால் எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஆஃப்டர் எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் tan inverse of 1 வந்து π/4. ஓகே, இது ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தது இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன? 2 sin inverse of 3/5 minus tan inverse of 17/31 equal to π/4 ப்ரூவ் பண்ணணும். சைன் இன்வர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணி tan inverse கன்வெர்ட் பண்ணீங்க. tan inverse எப்படி இருக்கு? 2 tan inverse of x 2 tan inverse of x பை ஃபார்முலா யூஸ் பண்ணி tan inverse கன்வெர்ட் பண்ணிருங்க.
இந்த tan அப்போ என்ன, இந்த இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம், tan inverse of 24/7 minus tan inverse of 17/31. இது பை ஃபார்முலா யூஸ் பண்ணி tan inverse of x minus of 1 plus xy அப்ரோச் பண்ணீங்கன்னா π/4ன்னு வந்துடும். ஓகே, இது ஒரு மாடல். நெக்ஸ்ட் cot என்ன பண்றீங்க, tan inverse of x cot inverse of 1/x எல்லாம் cot inverse of x tan inverse of 1/x எழுதலாம். அப்போ क्वेश्चन எப்படி மாறிடுச்சு, tan inverse of 1/7 tan inverse of 1/8 tan inverse of 1/18 இது tan inverse of 1/3 மாறும். ஃபார்முலா என்ன அப்ரோச் பண்ணலாம், tan inverse of x plus y equal to 1 minus of x into y. அப்படியே நார்மல் நீங்க எல்சிஎம் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். வந்த ஆன்சரை தேர்ட் பிளஸோட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா அப்ரோச் பண்ணீங்கன்னா கடைசியா tan inverse of 1/3 tan inverse of 1/x cot inverse of x அதான் ப்ரூஃப். இது அடுத்த மாடல். இன் டர்ம்ஸ் ஆஃப் sin x plus sin y இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா படிக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சுட்டு அதை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகே, இது என்ன, காசுக்கு எழுதியிருக்கும். காசை பொறுத்தவரை ஃபார்முலா என்ன, xy மைனஸ் ரூட் இந்த ரெண்டு டேர்மு மைனஸ்னா இப்படி இருக்கும். சரியா, xy தனித்தனியாக கண்டுபிடிச்சு அப்ரோச் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக அப்படிக்கிற முடியும். ஓகேவா, இது ஒரு மாடல். இது என்ன மாடல், 2 sin inverse of x இப்படி கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலால அப்ரோச் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது அப்படி, இது sin 3 inverse of x. ஓகேவா, ஸோ நீங்கள் இப்படி தான் ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி வச்சு யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு அவங்க ஆர்டர் இருப்பாங்க. நீங்கள் இது எப்படி அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் வேறு ஏதாவது சாப்டரில் கிரியேட்டிவ் கொஸ்டின் நான் எடுத்து போட போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களோட எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே போடுங்க, நான் கண்டிப்பாக படிப்பேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எதாவது போட முடியுதான்னு பார்க்குறேன். இது மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ் யூ லாரன்ஸ், நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.